வணக்கம் மக்களே. 17/3/2025 திங்கட்கிழமை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து அப்படிங்கிற செய்தியை தான் தலைப்பு செய்தியாக பல பத்திரிகையில் பார்க்க முடியுது. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அனல் மின் உற்பத்தி நிலையம் இருக்குது. அங்கே வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 210 மெகா வாட் உற்பத்தி திறன் கொண்ட 5 மின் உற்பத்தி எந்திரங்கள் செயல்பட்டுருக்கு. அதில் அலகு 1 அலகு 2 அப்படின்னு சொல்லி அந்த யூனிட் 1 யூனிட் 2 அதில் வந்து அந்த வயரில் வந்து தீ பிடிச்சிருக்கு. அதாவது முந்தானேத்து இரவு சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு தீ பிடிச்சிருந்தாவும் இதனால் வந்து அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு தீ வந்து மலன்னு அந்த யூனிட் ஃபுல்லாகவே தீ பிடிச்சதாகவும் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் தீ எரிஞ்சிருக்கு. அப்புறமேல வந்து அந்த தீயணைப்பு வாகனங்கள்லாம் வந்து பக்கத்தில் இருந்தால் அழைத்துட்டு வந்து அந்த சர்வீஸில் ஈடுபட்டு தீயை அணைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், இதனால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்ட செய்தியாகவும் இது பார்க்கப்படுகிறது. இதுக்கான காரணங்கள் வந்து விசாரணையில் நடத்திக்கிருக்காங்க அப்படின்னும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதனால் மின்சார உற்பத்தி அதுவும் தடைப்பட்டிருக்கு அப்படின்னும், அதாவது ஒவ்வொரு இதுலேயும் வந்து 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இந்த யூனிட்டில் இந்த மின்சாரம் தடை வந்து இந்த ஃபயர்னால் ஏற்படுறதுனால மின்சார உற்பத்தி தடை அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குது பார்த்திங்களா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதில் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து பூமிக்கு திரும்புறதுல சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு. அவங்க ஏற்கனவே போன அந்த விண்கலத்தில் ஹைட்ராலிக் அந்த இதில் வந்து பிரச்சனை ஏற்பட்டதுனால அவங்க பூமிக்கு திரும்புறதுல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சுனிதா வில்லியம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9 மாதமாக விண்வெளியில் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து கூட 3 பேர் அவங்க பூமிக்கு திரும்புறது அப்படின்னு போன மாதமே வந்து பிளான் பண்ணாங்க. இங்கேருந்து அனுப்பப்பட்ட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏற்பட்ட கோளாறுனால திருப்பி அனுப்பப்படல. அதனால் வந்து அவர் எலான் மாஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த விண்கலம் டிராகன் அப்படிங்கிற அந்த விண்கலம் அங்கே போய் இப்போ அது போய் சேர்ந்துருக்கு. இங்கேருந்து போகலே வந்து கூட ஒரு 4 பேரை டூரிஸ்ட்டாக வந்து போயிருக்காங்க. இப்போ அவங்க அங்கே சேர்ந்த அந்த ஃபோட்டோலாம் வெளியில் வருது. இப்போ திருப்பி சுனிதா வில்லியம்ஸ் வந்து அதே அந்த விண்கலம் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புகிறாங்க அப்படிங்கிற செய்தியும், இவங்க மார்ச் 19 பூமியை வந்தடைவாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் 3வது செய்தியாக அந்த போலி பாஸ்போர்ட் போலி விசா இந்த மாதிரி இல்லீகல் சட்டத்துக்கு பூர்வமாக இந்தியாவில் தங்கியிருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் அவங்களுடைய எண்ணிக்கையுமே அதிகமாகிட்டே இருக்குது. குறிப்பாக அந்த வங்கதேசத்திலேருந்து அந்த வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க அந்த பார்டர் வழியாக இந்தியாவில் புகுந்துறாங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலே திருப்பூர்லலாம் வந்து நிறைய இந்த மாதிரி வங்கதேசத்தில் உள்ளவங்க போலி ஆதார் போலி பாஸ்போர்ட் விசா வச்சுட்டு தங்குறதா அப்பப்போ கைது அந்த மாதிரி செய்தியெல்லாம் வரும். இந்நிலையில் வந்து இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஒரு புதிய மசோதா தாக்கல் செய்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது போலி பாஸ்போர்ட்டு விசா இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 7 ஆண்டு சிறை அப்படின்னு அபராதம் 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி வெளிநாட்டினர் வந்து ஹோட்டல்ஸில் தங்கியிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஹோட்டல் நிர்வாகம் வந்து தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள், காவல்துறையிலேருந்து எல்லாத்துக்குமே தகவல் தெரிவிக்கணும். இதுக்கு ஏற்ற ஒரு மசோதா இன்றைக்கி பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்றைக்கி கூடுது. பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் கடந்த வாரம் வந்து பொது பட்ஜெட்டு அதுக்கப்புறம் வேளாண் பட்ஜெட்டு 2ஐயும் தாக்கல் செஞ்சாங்க. அது தொடர்பான விவாதம் இன்றைக்கி வருது அப்படின்னு, இதில் முக்கியமாக எதிர்க்கட்சிகள் வந்து இந்த டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் அமலாக்கத்துறை சொன்ன குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் வந்து சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அதெல்லாம் கொண்டு வரதுக்கு எதிர்க்கட்சிகள் முக்கியமாக திட்டமிட்டு இருக்காங்க. அதுமாரி நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதமும் இன்றைக்கி இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த ரயில்வேல லோக்கோ பைலட் தேர்வு தொடர்பாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அது மீது வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே முக்கிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தேர்வு எழுதக்கூடிய வர மார்ச் 19 நடக்குது அந்த லோக்கோ பைலட் தேர்வுக்கான 2ஆம் கட்ட தேர்வு. அந்த தேர்வுக்கு கிட்டத்தட்ட நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வந்து அண்டை மாநிலமான தெலுங்கானா அதுக்கப்புறம் வந்து ஆந்திராலெலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது மாற்றி அமைக்கணும்னு சொல்லி வெங்கடேசன், அன்புமணி ராமதாஸ், எடப்பாடியார் எல்லாருமே வந்து எதிர்ப்பும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு ரயில்வே தேர்வு வாரியம் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் முடிந்த அளவு வந்து இதை வந்து அங்கே சொந்த மாநிலத்தில் போடுறதுக்கு தான் முயற்சி செய்கிறோம். இது வந்து அகில இந்திய அளவில் ஒரே கட்ட தேர்வாக நடத்துறதுனால எங்களால் மாற்றுறதுக்கு ஒரே மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தில் போடுறதுக்கு சிரமம் ஏற்படுறதுனால
அதனால தான் வந்து அண்டை மாநிலத்தில் போடுறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடத்துகிறாங்க, என்ன ரயில்வே போர்டு எடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து 6வது செய்தியாக அந்த அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு தமிழ்நாடு சமூக நலத்துறை அவங்க வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர்கள் 7783 நேரடி பணியாளர் தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ICDS அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது, மத்திய அரசின் திட்டம். இதன் மூலம் இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்க வந்து கிராமப்புறத்தில் அந்த பால்வாடியை மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி சத்து மாத்திரை கொடுக்கறது, இந்த மாதிரி பல பணிகளில் ஈடுபடுறது தான் வந்து அங்கன்வாடி பணியாளர்கள். இவங்க நேரடி அந்தந்த மாவட்ட அந்த ICDSோட திட்ட இயக்கம் அங்கே உள்ள அவங்க தான் வந்து நியமனம் பண்ணுறதுக்கு நேரடி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னாலே ஊழலாக தான் இருக்கும். அது நேற்றுக்கு அந்த அறிவிப்பு வெளிவந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் பலுச்சிஸ்தான் BLA இப்போ தான் வந்து அங்கே வந்து ஜபார் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸை கடத்தி அதில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட வந்து பிணை கைதியாக வச்சுருந்தாங்க. அதிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு 30 அந்த BLA அமைப்பை சேர்ந்தவங்களாம் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்த்துக்கணும். இந்நிலையில் நேற்றுக்கு வந்து அந்த அந்த பலுச்சிஸ்தான் அந்த பகுதியில் ஒரு நெடுஞ்சாலையில் தற்கொலைப்படை தாக்குதல் நடந்திருக்கு. அதில் 3 துணை இராணுவத்தினர் உட்பட 5 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலி நெருக்கடியாக தான் இருக்குது அப்படின்னு செய்தியெல்லாம் வருகிறது. அதுக்கப்புறம் ஏமன் மீது அமெரிக்கா விமான தாக்குதல் ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற செய்தி. இதில் 31 பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு. ஏமனில் வந்து ஹியூதி அப்படின்னு ஒரு கிளர்ச்சியாளர்கள், அது வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு அமைப்பு. அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, செங்கடலில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்ற அங்கே கப்பலை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதற்கு பதிலடியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து உடனடியாக அந்த ஏமன் மீது தாக்குதல் நடத்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அது ஸ்ட்ரைக்கு அந்த நாளில் தாக்குதல் நடந்தனால கிட்டத்தட்ட 31 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு அந்த ஹூதி அந்த அமைப்பு வந்து பதில் தாக்குதல், இதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமனில் வந்து இந்த ஹியூதி அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு. அது வந்து ஈரானோட சப்போர்ட்டில் அது இயங்கிக்கிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய உலக அரசியல், அதை வேணால் நம்ம தனியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நியூசிலாந்தோட அதிபர் இந்திய வருகை போன்ற பல செய்திகள். ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அதுக்கப்புறம் நடிகை பிந்து கோஷ் மரணம் போன்ற பல செய்திகள் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி வந்து பத்திரிகையில் சேர்ந்த முக்கியமான செய்திகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.